கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, காலைதோறும் கர்த்தரின் வார்த்தை என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களுக்கு வாழ்த்துதலையும் அன்பின் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இன்றைய நாளுக்கான தேவ வார்த்தையானது அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அப்போஸ்தலர் 18:9. ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, நீ பயப்படாமல் பேசு, மௌனமாய் இராதே என்று சொல்லுகிறதாக இந்த வார்த்தை காணப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுலின் ஊழிய அனுபவங்கள் சற்று வித்தியாசமானவைகள். அவன் கொரிந்து பட்டணத்தில் இருக்கையில் தேவனாகிய கர்த்தர் அவனிடம் வந்து நின்று, நீ பயப்படாமல் பேசு என்று சொல்லுகிறதாக இந்த வார்த்தை காணப்படுகிறது. அவ்விதமாக இருக்கிறபடினாலே இந்த வார்த்தையை ஆண்டவர் பவுலுக்கு சொல்லுகிறதுக்கு காரணம் என்ன என்று பார்க்கும்போது, அதே அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான் என்றார். இல்லையா? ஆண்டவர் சொல்லுகிறார். யாரிடம்? அனனியா கிட்ட சொல்கிறாரு. அவ்விதமாக சொல்லுகிறார். பாத்திரம் என்று அவர் அறிந்திருக்கிறபடினால தான் பவுலுக்கு தரிசனமாகி, பயப்படாமல் பேசு, மௌனமாய் இராதே என்று கூறினார். எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம். மௌனமாய் இருக்க ஒரு காலம் உண்டு, பேச ஒரு காலம் உண்டு. பேச வேண்டிய காலத்தில் மௌனமாய் இருப்பது நல்லதல்ல. மௌனமாய் இருக்க வேண்டிய காலத்தில் பேசுவதும் நல்லதல்ல. எனவே கொரிந்து பட்டணத்தில் ஆத்தும ஆதாயம் செய்யும்படி பவுல் பேச வேண்டிய காலமாய் இருந்தது. அதைத்தான் தேவன் தரிசனமாகி உணர்த்துகிறார். பயப்படாமல் பேசு, மௌனமாய் இராதே என்று தைரியப்படுத்துகிறதை பார்க்க முடிகிறது. மட்டுமல்லாமல் எந்த நேரத்தில் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை பவுலுக்கு கூறி தேவனாகிய கர்த்தர் அவனை வழி நடத்துகிறதை நாம் இங்கு பார்க்க முடிகிறது. ஊழியமாயிருந்தாலும், வேலையாயிருந்தாலும், தொழிலாயிருந்தாலும், குடும்பமாயிருந்தாலும் தேவன் நடத்துதல் நமக்கு மிகவும் அவசியமாகும். தேவனுடைய நடத்துதல் இல்லை என்றால் நம்முடைய காரியங்கள் அனைத்தும் தோல்வியில் முடிவடையும். தேவன் நடத்துதல் நமக்கு உண்டாயிருந்தால் எவ்வளவு பெரிய காரியமாக இருந்தாலும் நாம் எளிதில் ஜெயித்து விடலாம். தேவன் நடத்துதல் இல்லாதவர்கள் விழி இழந்தவர்களைப் போல பகலிலும் தடுமாறி கொண்டிருப்பார்கள் என்பதே உண்மையான ஒன்று. பவுலுக்கு தேவன் நடத்துதல் உண்டாயிருந்ததற்கு அவன் தேவனுடைய சித்தத்தை செய்வதில் முனைப்பாக இருந்ததே காரணம் என்பதை அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதிய நிருபத்தில் அதே 9ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தில் பார்க்குறோம். தேவ தரிசனம் கிடைத்தபோது அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன் என்று கேட்பதை பார்க்க முடியுது. தேவ சித்தத்துக்கு தன்னை அர்ப்பணிக்கின்ற பவுலை பார்க்க முடிகிறது. இல்லையா? தேவனுடைய சித்தம் எதுவாக இருந்தாலும் அதை நிறைவேற்றுவதற்கு தன்னை முழுமையாக அப்போஸ்தலனாகிய பவுல் அர்ப்பணித்திருந்தான். எனவே தேவன் அவனை நடத்தினார். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட நாமும் தேவ சித்தம் செய்ய நம்மை பூர்ணமாய் அர்ப்பணித்தால் கட்டாயம் நம்மையும் தேவன் நடத்துவார். நடத்துவது மாத்திரமல்ல, தேவன் நம்மை நடத்தும்போது நம்முடைய காரியங்கள் அனைத்தும் ஜெயமாய் முடியும். நாமும் சுகமாகவும் ஆசீர்வாதமாகவும் இருப்போம் என்பது அதிக நிச்சயம். இல்லையா? 2 சாமுவேல் 2:6 பார்க்கிறோம். கர்த்தர் உங்களை கிருபையும் உண்மையுமாய் நடத்துவாராக என்று பார்க்கிறோம். தேவனுக்கு நாம் அர்ப்பணிக்கின்ற வேளையிலே நம்மை நடத்துவார். ஆசீர்வாதம் பெறுவோம். குடும்பமாக மகிழ்ச்சியோடு காணப்படுவோம். தேவன் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.